ஹலோ ஹாப்பி வியூவர்ஸ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பொன்மன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு மலையாள படம். ஜான் 30 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து ஜியோ ஸ்டார்ல வந்து இந்த படத்தை ஓடிடில வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வந்து மல்டி லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் லாங்குவேஜ்லயும் ஓடிடி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி டிராமா ஜானல் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பஷீர் ஜோசப், லிஜோமல் ஜோஸ், ஆனந்தா மன்மதன், சஜின் குரூப், தீபக் பரம்போல் இவங்கெல்லாம் மெயின்லைட் பண்ணிருக்காங்க. ஜஸ்டின் வர்கீஸ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. ஜோதிஷ் சங்கர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாவல் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அது. ஜிஆர் இந்துகோபன் அவரோட ஒரு நாவல் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் அது. ஸோ இந்த நாவலை ஒரு ஸ்கிரீன் பிளேவா மாத்தினது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டின் மாத்யூன்ற ஒரு ஸ்கிரீன் ரைட்டர் தான். மெயினா இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஃபேமிலி காட்டுறாங்க. ஒரு மீனவ குடும்பம் தான். பட் ஆனா அதுல வந்து அண்ணன் எந்த வேலைக்கும் போகாம சும்மா அரசியல் சுத்தி அடிக்கடி சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு தங்கச்சி, ஒரு அம்மா. பட் அவன் தங்கச்சி அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது அவங்க அம்மாவே போயிட்டு ஸோ ஒரு இடத்துல சம்மந்தம் பார்த்து என் பொண்ணு 25 சவரன் போடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் அவங்களால வந்து பெருசா பணம் திரட்ட முடியல. எப்படியும் அந்த ஒரு 25 சவரன் நகையை வந்து ஒரு பிளாக் மார்க்கெட்ல கோல்டு ஃபினான்ஸ் எடுத்து அதை போட்டு கல்யாணம் பண்ணி வர்ற மொய் காசை அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான் கல்யாணம் பண்றாங்க. பட் மொய் காசு கொஞ்சம் தான் வருது. அதை வச்சு அந்த 13 சவரனுக்கு தான் கல்யாணம் அடைக்க முடியுது. மிச்சம் 12 சவரனுக்கு அடைக்க முடியல. பட் அந்த நகை கொடுக்குற ஃபினான்ஷியல் அந்த ஒரு ஏஜென்ட்டா வர்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பஷீர் ஜோசப். ஸோ அவர் வந்து என் நகையை திரும்பி கொடுன்னு கேட்டுட்டு இருக்காரு ஆஃப்டர் மேரேஜ்ல. அதுக்கப்புறம் கிடைக்கவில்லை. ஒரு இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த எந்த பொண்ணு வந்து மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அந்த மாப்பிள்ளைட்டே போய் அவங்களுக்கு என் நகையை எனக்கு கொடுங்க உங்க மாமியார் ஏமாத்தி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, இதுதான் விஷயம் உண்மையை சொல்லி கேட்கிறாரு. ஃபைனலா இவருக்கு அந்த நகை கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட். இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு இப்போலாம் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல. அதை வந்து ஒரு நீட்டா வந்து அதை வந்து கதையா பண்ணியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். நல்ல ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காரு படத்தை. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பஷீர் ஜோசப் அவரோட ஆக்டிங் ரொம்ப பிரமாதமா இருந்தது. ரீசெண்டாக அவர் பண்ற படங்கள் எல்லாமே ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விதத்தை சின்ன சின்ன சேஞ்சஸ் மூலியமா பண்ணிட்டு வராரு. யூஸ்வலான அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட மேனரிசம் இந்த படத்துல இருக்கு. அப்படி இருந்தும் எக்ஸ்ட்ரா ஒரு லெவல் அவரோட மற்ற படங்களோட இந்த படத்துல ஆக்டிங் பயங்கரமா இருந்தது. நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு இடத்துல அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு விஷயங்களா இருக்கட்டும், டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு ஆக்டிங். எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல நிறைய ஸ்டன்ட் சீன்ஸ்லாம் பண்றாரு. பிளஸ் அந்த ஒரு அவரோட அந்த மேனரிசம் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சூப்பரா. அந்த மற்ற படங்கள்லாம் ஓரளவு அந்த மாதிரி ஒரு காமெடியான ஒரு டைப் ஆஃப் ஒரு ரோல் தான் அவர் பண்ணுவார் ஒரு படங்கள். இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. பஷீர் ஜோசப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த படத்துல. அவருக்கு அப்புறம் முக்கியமான கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சஜின் கோபு. அவர் தான் வந்து இந்த படத்துல ஒரு மாப்பிள்ளையா வந்திருக்காரு. அவர்கிட்ட இருந்து எப்படி ஒரு நகையை வாங்குறாருன்றது தான் கேரக்டர். அவர் கேரக்டர் ஒரு மாதிரி ரெக்கர்டான ஒரு கேரக்டரா இருக்கும். பட் நல்லா இருந்தது அவரோட கேரக்டருமே. அதே மாதிரி வந்து தீபக் பரம்போல் அவரும் அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு ஃப்ரெண்ட் ரோல், ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரோல் தான். அது ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி லிஜோமல் ஜோஸ் அவங்க இதுல வந்து ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லா ஒரு மாதிரி அமைதியா மௌனமா தான் காப்பாங்க. பட் அவங்க பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு ஓகே. அதே மாதிரி ஆனந்த் மன்மதன் அவர் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஜோமல் ஜோஸுக்கு அண்ணனா பண்ணியிருக்காரு. அவருக்கும் ஸ்டார்டிங் அப்படியே ஒரு மாதிரி ரெக்கர்டான ஒரு கேரக்டரா இருக்கும். அவர் கதையை வச்சு படம் வேற மாதிரி எப்படியோ ஒரு மாதிரி கொண்டு போவாங்கன்னு பார்த்தா இந்த பக்கம் கல்யாணம் இப்படின்னு திருப்பி கதையை வேற மாதிரி திருப்பிட்டாங்க. பட் நல்லா இருந்து அவரோட கேரக்டரும் ரொம்ப நல்ல முக்கியமான ஒரு கேரக்டர் வருது. ரொம்ப நல்லா நீட்டாவும் பண்ணியிருந்தாரு அவரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டின் வர்கீஸோட மியூசிக்கை பொறுத்தவரை படத்துல சாங்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் பெருசா இம்ப்ரெசிவா இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவு நல்லா நீட்டாவே போட்டிருந்தாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர் இந்துகோபனோட அவரோட நாவல் தான் இந்த படம் வந்து மெயினா வந்து அவரோட நாவலை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த நாவல் பத்தி அதுக்கப்புறம் நான் படிச்சு பார்த்தேன். அது இந்த மாதிரியான ஒரு கதை தான். பட் அந்த ஒரு கோல்டை வச்சு நடக்கக்கூடிய ஒரு கதை. அது வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபன்னான ஒரு எலிமெண்ட் தான் உள்ள போட்டு. பட் நான் நினைச்சது ஓரளவு கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டின் மேத்யூ அவர் தான் இதோட ஸ்கிரீன் ரைட்டர். கொஞ்சம் நல்லா வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் சீரியஸாகவும் தான் வந்து ரைட்டிங்ல இருந்தார். ஏன்னா கதை அந்த மாதிரியான ஒரு கதை நம்ம கொஞ்சம் காமெடியாக்கியும் எடுக்கலாம். பட் இதை வந்து நம்ம சீரியஸா வேற இல்லை, நம்ம அந்த சுச்சுவேஷன்ல எந்த ஹியூமனா இருந்தாலும் அதை நம்ம சீரியஸா தான் அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்ற போது ரொம்ப ரியலிஸ்டிக்கா அவரோட ரைட்டிங் இருந்தது. படத்துல ரொம்ப நல்லா நீட்டாவும் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபாகவும் இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபா இருக்கட்டும், ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் முக்கியமா ஒரு 4 கேரக்டர் தான் படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டா அந்த ஒரு கேரக்டருக்கும் நல்லா எழுதியிருந்தாங்க ரைட்டிங்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேரக்டர் ஜதீஷ் சங்கரோட அந்த ஒரு மேக்கிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவும் நீட்டாவும் இருந்தது. பட் நம்ம எப்படின்னா அந்த ஒரு கேரக்டராகவே படம் பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம அந்த பஷீர் ஜோசப் அவரோட கேரக்டரா நம்ம இருந்தா அங்க உள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்வால்மெண்டோட இருந்தது ரைட்டிங். ஒரு பெரிய பாசிட்டிவ் பெருசா நெகட்டிவ்ல எதுவுமே இந்த படத்துல படல. எல்லா இடங்களும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தும் அந்த ஒரு கேரக்டராக அந்த படத்துக்குள்ள போய் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். லைக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு மலையாள படம். ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து இதுதான் மலையாள படங்கள் இந்த ஸ்டைல தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு கதையை வச்சுட்டு ஒரு நீட்டான ஒரு மேக்கிங்ல ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணுவாங்க சிம்பிளா. அந்த மாதிரி தான் இந்த படமும் ரொம்ப நல்லா சூப்பரா வந்து டெக்னிக்கலி நல்ல ஒரு சவுண்டான ஒரு படம். ஒரு ஒன் டைம் பக்கா டீசன்ட் வாட்ச். இது கண்டிப்பா போய் தியேட்டர்ல பார்த்துருக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டேன் நானே. இப்போ இந்த படம் வந்து ஓடிடில தான் இருக்கு. ஸோ ஜியோ ஸ்டார்ல டைம் இருக்கு எல்லாரும் பாருங்க. தமிழ் டப்லயுமே இருக்கு. கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். நல்ல ஒரு நீட்டான ஒரு படம் தான். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அந்த படத்தின் ஒரு ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு படம்.
மெயினா பஷீர் ஜோசப் அவர் சூஸ் பண்ற கதைகள் எல்லாமே பிரமாதமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய நல்ல நீட்டான கதைகள் அவர் எடுத்து பண்ணணும். வேரியஸ் கேரக்டர்ஸ் அவர் பண்ணணும். ஏன்னா இது மாதிரி ஃபுல்லா காமெடி ரோல்ல பண்ணியிருந்தாரு. இது கொஞ்சம் சீரியஸான ஒரு ரோல். பட் பிரமாதமா பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்து இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் அவர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.